மணி இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குருஷியலான ஒரு சிக்கல் ஒண்ணு. இப்போ இந்த வளைகுடா போர், ஆமா, ஈரான் அண்ட் இஸ்ரேல் யுஎஸ் அந்த காம்பினேஷன் போர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெருசா பாதிக்கப்பட போறது நம்ம மாதிரி ஒரு பெரிய டென்சிட்டி இருக்கிற ஒரு கண்ட்ரிஸ் தான் பெருசா பாதிக்கப்பட போகுது. குறிப்பா சொல்ல போனா அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இப்ப முந்தா நேத்துல இருந்தே ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா இப்போ ஒரு 10 நாள் போர் நடந்து முடிஞ்ச உடனே இப்போ நிறைய இப்போ டீ கடைகள், நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இப்பவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வணிக ரீதியா அது ஒரு விஷயம்னா கூட, இது ஃபேமிலி அடுத்து அட்டாக் பண்ண போறது ஃபேமிலி இல்ல இது வணிக ரீதியா சொல்லி இது ஈச் அண்ட் எவ்ரி, அதாவது இந்தியாவில் உள்ள உலக நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களும் வந்து இதனால பாதிக்கப்பட போறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹோட்டல்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஹோட்டல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எங்களால கடை நடத்த முடியாது, சிலிண்டர் எங்களுக்கு பத்தாது. ஸோ ஆக்சுவலா அவங்க 2 நாள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹோட்டல்ஸ் அந்த அசோசியேஷன்ல இருந்து சிலிண்டர் அவ்வளவுதான் இருக்கு. ஸோ 2 நாள் வந்தா பீஸ்ஃபுல்லா போகும், அதுக்கப்புறம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஹோட்டல்ஸை தாண்டி நீங்க அடுத்து யோசிச்சோம்னா இந்த கல்யாண மண்டபம், ஏன்னா இப்போ மேரேஜ் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இவங்க எப்படி டிஸ்பியூட் பண்ண போறாங்க, அவங்கெல்லாம் எப்படி அந்த கல்யாணத்தை நடத்த போறாங்க, இதுல எல்லாம் நிறைய பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் தான் வீடு கூட பாத்தீங்கன்னா ஒரு சிட்டில உள்ளவங்க வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஒரு வில்லேஜ்ல இருக்கிறவங்க வந்து ஆல்ரெடி அவங்க வந்து பேரலா இன்னொரு செட்டப் வச்சிருப்பாங்க. ஒரு சின்னதா ஒரு வில்லேஜை பொறுத்தளவுக்கு அவங்க ஆல்ரெடி இந்த அந்த மாதிரி வச்சிருப்பாங்க, அது ஈஸியா அவைலபிள், அது ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கலாம். சிட்டியை பொறுத்தளவுக்கு அந்த ஆப்ஷன்ல இன்னொரு ஆப்ஷனை பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ் வேணா யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக் கரண்ட் அடுப்பு இருக்கும், அதை யூஸ் பண்ணுவாங்க. பட் கேஸ் அளவுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அது இருக்கு. இல்ல கம்ஃபர்டபுள் தாண்டி இப்போ பவர் இது கேஸ் இல்ல அப்படின்னா எலக்ட்ரிக் யூஸ் பண்றது ஒரு சாரார் தான். இப்போ பரவுந்துபட்ட இருக்கிற இப்ப சென்னை மாதிரி பெருநகரங்கள்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த எலக்ட்ரிக் இது யூஸ் பண்ற ஆட்கள் கிடையாது, அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அது போக நிறைய பேர் வந்து இன்னும் சிங்கிள் சிலிண்டர்ல தான் இருக்காங்க. ஆமா, அது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப இப்ப கூட சிலிண்டர் மானிய பார்த்தோம்னா ஆக்சுவலா வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுது, சிலிண்டர் எல்லா இடத்துல அவைலபிளா இருக்கு, யாராலும் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. 25 நாளைக்கு ஒருக்கா வந்து நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இன்னைக்கு மார்னிங்கா பாத்தீங்கன்னா அந்த புக்கிங் பண்ற ஆப்ஷன்ஸ் வந்து கட் ஆயிடுச்சு. அது வந்து நம்பர் நாட் எக்ஸிஸ்ட் அந்த மாதிரிதான் ஏதோ சம்திங் வருது. அப்படி இருக்கும்போது இப்ப நாளைக்கு புக் பண்ணணும், இல்ல நான் புக் பண்ணி வச்சுக்கிறேன், நான் என்கிட்ட அவைலபிள் இருக்கு, நான் புக் பண்ணி வச்சுக்கலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்ப ஆல்ரெடி அதெல்லாம் கட் ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இப்ப அதுதான் இப்போ என்னன்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்ப இன்னும் வந்து சொன்ன மாதிரி இப்ப சென்னையில இருக்கிற பலதரப்பட்ட மக்கள்ல இன்னும் அந்த குடிசை பகுதியில இருக்கிறவங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு நடுத்தரத்துக்கும் கீழே இருக்கிற அந்த மக்கள், இவங்க எல்லாம் வந்து சிங்கிள் சிலிண்டரை வச்சு ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனுக்குள்ளேயே இருந்து இருக்கிறவங்க திடீர்னு இல்லைன்னா அவங்க எப்படி திடீர்னு அடுத்தது, ஏன்னா சமையல்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற இப்போ வெளியிலே போக முடியாது. இப்போ கொரோனா காலங்கள் மாதிரி வந்தா கூட வெளியில போக முடியாது, ஆனா உயிர் வாழ்ந்தான் ஆகணும். அப்போ நீங்க ஏதோ ஒண்ணு சமைச்சு சாப்பிட்டாகணும், அதை இன்றியமையாது, அதை மாற்ற முடியாது. அப்ப இந்த கேஸ் வந்து அந்த அளவுக்கு உள்ள போயிடுச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ வளைகுடா நாட்டுல வந்து இந்த போர் மூண்டு அது வந்து ஒரு பெரிய போரா நடந்து இன்னைக்கு 13 நாள் முடிய போகுது. இப்போ ஈரானுக்கு, இஸ்ரேலுக்கு, யுஎஸ்க்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதோட பாதிப்பு என்ன இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அண்டை நாடுகள் எல்லாமே யூகிச்சிருப்பாங்க தானே. இப்போ அவங்களுக்குள்ள சண்டை வந்ததுன்னா மெயினா எதை அட்டாக் பண்ணுவாங்க, அவங்களோட பெட்ரோலியம் கிணறுகளை தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஈரானா இருக்கட்டும், இல்லை இஸ்ரேலா இருக்கட்டும், யுஎஸ்ஆ இருக்கட்டும். அதுக்குள்ளதான் இப்ப இந்த வாரே அதுக்காக தான் நடக்குது. அப்ப அதுக்குள்ள அது அட்டாக் ஆகும்போது அதோட இம்பாக்ட் வந்து பக்கத்துல நம்ம மாதிரி ஒரு பெரும் சந்தை பொருளாதாரத்தை கொண்டிருக்கிற நாடுகளுக்கு பெரிய அஃபெக்ட். அப்ப நம்ம இந்தியா வந்து இதை முன்கூட்டியே யோசிச்சு அதுக்கான முன்னேற்பாடுகளை அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. இந்தியா ஆக்சுவலா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு அடிஷனலா இப்போ ஒரு எல்லா கண்ட்ரியுமே பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள், மற்ற கண்ட்ரி எல்லாம் ஒரு மாசம் இந்த மாதிரி எக்ஸஸா வந்து வச்சிருப்பாங்க. பட் அந்த வந்து லோ பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரிக்கு வந்து அது வந்து ஒன்றும் பெருசா அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா இப்போ ஒரு நம்ம இந்தியா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான பாப்புலேஷனா இருப்பாங்க, பட் அவங்கள்ட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து கேப்பபிளா எல்லாமே வச்சிருப்பாங்க. இந்தியா மாதிரி கண்ட்ரில வந்து நம்ம அவ்வளோ மக்கள் தொகை இருக்கும், அவ்வளோ யூசேஜ் இருக்கு. இப்போ ஒரு வீடு சிலிண்டர்னா அப்போ எவ்வளோ யூசேஜ் இருக்கு பாருங்க. நம்மள மாதிரி கண்ட்ரில வந்து அவ்வளோ வந்து வச்சிருக்க மாட்டாங்க. மேபி ஒரு 1 மந்த் அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி எக்ஸஸா வச்சிருப்பாங்க. பட் இந்த ஸ்டேஜ்ல வந்து அதெல்லாம் வந்து கண்டிப்பா கள்ளச்சந்தையில போகும்.
கண்டிப்பா யாருக்கு ஃபேவரா பண்ணணுமோ அவங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய இதுல முறைகேடு அப்ப நடக்கும். இது வந்து ஒரு சிக்கலான சுச்சுவேஷன் தானே. ஏன்னா இது வந்து கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கு, ஃபேமிலிஸ் வந்து இதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அப்போ ஒரு சடன்லி வந்து ஒரு சேஞ்சஸ் இல்ல. இப்ப இந்த போர் வந்து இப்ப நாளைக்கோ நாளன்னைக்கோ முடிஞ்சிடுச்சுன்னா நமக்கு இஷ்யூ இல்ல, நம்மள்ட்ட பேக்கப் இருக்கு, ரிப்ளேஸ் ஆயிடும். இல்ல இது வந்து இன்னும் ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் 20 நாள் போகுது அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய பாதிப்படைய போறது இந்தியாவா இருக்கும். அதுல நம்ம தமிழ்நாடு மாதிரி வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் இப்போ இன்னும் வேற வடகிழக்கு மாநிலங்கள் வேற மாநிலங்கள்லாம் இன்னும் வந்து அவங்க இதுல இருக்காங்க, வேற ஆப்ஷன்ஸ் இருக்கும் அவங்க பண்ணிப்பாங்க. ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா இந்த விறகு யூஸ் பண்றது அப்படி பண்ணிப்பாங்க. பட் தமிழ்நாடு இப்ப மாதிரி இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸா இருக்கிற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் மாறிட்டாங்க. அவங்க எல்லாம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓரளவுக்கு வசதியா இருக்கிறவங்க இல்ல ஒரு கொஞ்சம் ஹை சொசைட்டில இருக்கிறவங்க எலக்ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க, அது மூலமா இதை பண்ணிப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கிற நடுத்தர மக்கள் உடனே போய் அதுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கியோ இது பண்ணி பண்ற அளவுக்கு இருக்காது. இல்லைன்னா பழையபடி மண்ணெண்ணைக்கு போகணும், இல்லைன்னா விறகு தூக்கிட்டு திருப்பி உட்காரணும். இப்ப மண்ணெண்ணெய் கிடைக்குமான்னு தெரியல, அது வேற இருக்கு, மண்ணெண்ணெய் வேற கிடைக்காது. எனக்கு வந்து இப்ப அதுதான் தோணுச்சு. அப்போ ஒரு பெரிய வார் நடந்துட்டு இருக்கு, உலகமே வச்சு நோக்கிக்கிட்டு இருக்கு. அது பாதிப்பு வந்து நமக்கு நிச்சயமா பாதிக்கும். நம்ம ஏன்னா பெரிய பாப்புலேஷன் கொண்ட நாடுங்கும் போது அப்ப அதுக்கான முன்னேற்பாடுகள் செய்யாம கடைசி நேரத்துல வரையும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்க சொல்லும் போது இப்ப இன்னைக்கே பல ஹோட்டல்ஸ் இல்ல, நாளைக்கு நிறைய டீ கடைகள் க்ளோஸ் ஆயிடும். அப்ப இந்த கேஸ் எங்கெல்லாம் வணிகத்துல யூஸ் ஆகுதோ அதெல்லாம் போயிடும். இப்ப அதை தாண்டி சென்னை மாதிரி இருக்கிற பெருநகரங்கள்ல ஃபேமிலி அல்லாத பேச்சுலர்ஸ் அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஹோட்டலை நம்பியே இருக்கிறவங்க, இப்ப தெரு கடைகள்ல நம்பியே இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு இப்ப அவங்களோட நிலைமை எல்லாம் என்னவாகும்? இந்த ஹோட்டல் எல்லாம் மூட்டானா நாளைக்கு கேஸ் இல்லைன்னா நடவண்டி பாதைகள் கூட நடத்த முடியாது. அப்போ அவங்களோட நிலைமைகள் என்ன ஆகும் அப்படின்னு இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. அப்ப அதை வந்து இந்திய அரசாங்கமோ இல்ல தமிழக அரசாங்கமோ என்ன முன்னேற்பாடு எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் செய்தியை பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. அவங்க இன்னைக்குதான் வந்து அந்த ஹோட்டல் உரிமையாளர்களோடையும் பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. அது ஃபுட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் வந்து சக்கரபாணி அவர் வந்து இன்னைக்குதான் வந்து ஆக்சுவலா பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க. இவரு இதுல பேச்சுவார்த்தை பண்றதுக்கு என்ன இருக்கு? அவங்க என்ன பேசுவாங்க, உங்களால எவ்வளவு சமாளிக்க முடியும், என்ன பண்ணுவோம், அந்த டேட்டா வேணா கேட்டு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஹோட்டல் என்னங்க ஸ்டாக் வச்சுட்டா பண்ணுவான், ஒரு 4 நாளைக்கு வச்சிருப்பான், அவ்வளவுதான். நீ ஒரு பெரிய ஹோட்டல்ல என்ன பண்ணுவான்னா ஒரு 4 days 5 days வச்சிருப்பான், அது வரை தான் தாக்கு பிடிக்க முடியும். இப்ப இன்னைக்கே பாத்தீங்கன்னா நிறைய பெரிய ஹோட்டல்ஸ்ல அந்த ஐட்டம்ஸ் குறைச்சிட்டாங்க. ஒரு தோசை மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல்னா ஒரு 4-5 ஐட்டம்ஸ் வைக்கிறான்னா இன்னைக்கு 2 ஐட்டமுக்கு வந்துட்டான். இப்ப நாளைக்கு அதுவும் இருக்காது, அடுத்த நாள் க்ளோஸ் பண்ணிடுவான். இப்ப சின்ன வணிகங்கள் கூட குறைஞ்சு போயிடும். இந்த முன்னேற்பாடுகளை செய்யல அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியா தான் எழுது. அதை பண்ணிருக்கணும். நம்ம முன்னேற்பாடுகள் இவங்க என்ன செய்யணும்னா கேஸ் இவங்க கொண்டு வர முடியாது, ஆனா அதுக்கு ஒரு எச்சரிக்கை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு எச்சரிக்கை பண்ணி அதுக்கான மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமிகை கொடுத்துருக்கலாம். ஒரு செய்தியை கொடுத்திருந்தா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்கி வச்சுக்கிறதோ இல்லைன்னா ஒரு மண்ணெண்ண ஸ்டவ் வாங்கி வச்சுக்கிறதோ இல்ல இந்த இப்போ ஒரு மாடர்னா ஒண்ணு வந்திருக்கு விறகு யூஸ் பண்ணி பண்ற ராக்கெட் ஸ்டவ் அந்த மாதிரியான ஒரு மாற்று ஏற்பாடுக்கு போயிடுவாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நகரங்கள்ல தான் இந்த பிரச்சனை. கிராம பகுதியில ப்ராப்ளம் இல்ல, டப்புனா அவங்க ஒரு 2 கல் எடுத்து வச்சு கூட இது பண்ணிடுவாங்க, இல்ல 2 விறகை உடைச்சு வச்சு கூட ஏதோ பண்ணிடுவாங்க, அது போயிடும். பட் நகரங்கள் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு அடையும் அப்படின்னு எனக்கு ஒரு அச்சமா தோணுது. கண்டிப்பா இப்போ நம்ம பெட்ரோல்ல நீங்க கேஸ்க்கு போயிட்டீங்க, பெட்ரோல் டீசலே வந்து இப்போ ரஷ்யா கொடுக்கலன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆக்சுவலா நம்ம வந்து நம்மளோட அக்ரிமெண்ட் யூஎஸோட தான் இருக்கு. பட் ஆனா இப்போ இந்த போர்னால ரஷ்யால இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னனால நம்ம இப்போ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்காது. அதுவே இப்ப போயிட்டு இருக்கு. அது வந்து இன்னும் எப்படி போகும் அந்த மாதிரிலாம் நமக்கு தெரியாது. அதுக்கடுத்து போர் இன்னும் எத்தனை நாள் போகும் அப்படிங்கறதும் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் வந்து ஓப்பன் அப் ஆகி என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் மற்ற கண்ட்ரில இப்ப தாய்லாந்து மாதிரி நாடு சுற்றுலா அதிகமா இருக்கிற நாட்டுலலாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு எல்லாத்துக்கும் நீங்க யாரும் வராதிங்க, வீட்டுல இருந்தே வேலை பாருங்க. மால்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒரு 6 மணிக்கு மேல லைட்டை வந்து கம்மியா யூஸ் பண்ணுங்க, பவர்ல இருந்து எல்லாமே அவங்க வந்து சேவ் பண்றது இப்ப இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது சின்ன கண்ட்ரி, நம்மள மாதிரி இவ்வளவு பெரிய ஊர்ல இருக்கிற இவ்வளவு பெரிய பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரிக்கு இன்னும் கவர்மெண்ட் வந்து ஓப்பன் அப் ஆகி நம்ம என்ன பண்ணணுங்கிறத ஒரு இண்டிகேஷன் கொடுக்கணும். நம்ம கண்ட்ரில வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க.
இல்ல ஸோ அது கொஞ்சம் டிலேவா தான் பண்ணுவாங்க. அது டிலேன்னு கூட இல்லாம நம்ம எப்போதுமே வந்து அந்த கண்டுபிடிப்பு பக்கமே போறது கிடையாது. நம்ம வந்து சந்தை பொருளாதாரத்தை தான் ஃபாலோ பண்றோம். மற்ற நாடுகள் எதெல்லாம் தயாரிக்கிறான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறானோ அதெல்லாம் வாங்குற இடத்துக்கு நம்ம தயாரா இருக்கோம் ஒழிய நாம உற்பத்தி செஞ்சு நாம அதை வந்து மற்ற நாடுகளுக்கு கொடுக்குற இடத்துக்கு நம்ம நகர். கண்டிப்பா. அப்போ இவ்வளவு பெரிய பாப்புலேஷன் வச்சிருக்க கண்ட்ரி எப்போதுமே ஒரு மாற்று சிந்தனையிலேயே இருக்கணும். ஒரு இடர்பாடு வந்துச்சு என்ன பண்றது, அதை உடனே சமாளிக்கிறதுக்கு வேற வேற யுக்திகளை கையாண்டு இவங்க ரெடியா இருக்கும். அதுக்கு இவங்க தயாரா யாருமே இல்லை. அது இப்ப இல்ல எப்பவுமே இப்ப நம்ம ரீசெண்டா பார்த்த எல்லா இஷ்யூலயும் கொரோனாலே நம்ம வந்து அதை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கணும். பட் பார்த்தோம்னா அப்போல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையப்ப நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை வந்து அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு எப்பயும் போல யூஸ்வலா போயிடும். இது வந்து நம்மகிட்ட ஒரு பெரிய டிராபேக்கா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து இப்போ எப்படி மக்கள் சமாளிக்க போறாங்க, அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா இவ்வளவு விஷயம் இருக்கும்போது இப்ப நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டருக்கு இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஆனா இதுல ஒருத்தர் 3 தரேன்றாரு, இன்னொருத்தர் 6 தரேன் இருக்காரு. இப்போ இது பெரிய அளவுல மக்கள்கிட்ட பெருசா அது ஒரு ஏன்னா இப்ப சிலிண்டர் ஒரு பெரிய பேசுபொருளானதுனால சிலிண்டரோட இம்பார்ட்டன்ட் அதிகமா இருக்குல்ல. சிலிண்டர் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு பேசுற நம்மள இந்த இலவச அறிவிப்பு இருக்குல்ல. இப்போ 3 வந்து 6 அடிச்சிருச்சு. 3 சின்ன நம்பர் போயிடுச்சு. 6 பெரிய நம்பர் ஆயிடுச்சு. இந்த 6 பெரிய நம்பர் வந்து அவருக்கு ஏதாவது பயன் தருமா? இதனால பயன் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அது பிரச்சனை. அது வரைக்கும் அது வந்து வெறும் பேப்பரா தான் இருக்கும். அது வரைக்கும் அவங்க எந்த பிரச்சனை கிடையாது. அவங்களோட திங்கிங் என்ன இருக்கும், அதுக்குள்ளே எல்லாம் போர் முடிஞ்சிடும், நம்ம எல்லாம் நார்மலைஸ் ஆயிரும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்ப்போம், நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனா இப்ப இதே நிலைமை வந்து இப்ப போர் இன்னும் உங்களோட கணிப்படி எத்தனை நாள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தேன். அந்த 2வது பேர் என்ன, காமின் அவரு இப்ப செலக்ட் ஆன உடனே இஸ்ரேல் என்ன பண்றான், நீங்க எத்தனை பேரை செலக்ட் பண்ணாலும் அவங்கள கொல்றதுதான் எங்களோட குறிக்கோள்னு சொல்றேன். இந்த போரே வந்து இருந்த சுப்ரீம் லீடர் அலி காமினி இப்ப செலக்ட் ஆயிருக்கிறோட அப்பா, அவரை வந்து கொல்லணுங்கிறதுக்கான ஒரு போர் தான் இது ஆக்சுவலா. மத்தபடி வந்து ஈரான்ல வந்து அது இருக்கு இது இருக்கு அந்த மாதிரிலாம் அமெரிக்கா சொன்னது அது. பட் அவங்க வந்து ஒரு டார்கெட் பண்ணது என்னன்னா, இந்த அலி காமினி நமக்கு எப்பயுமே ஒரு ட்ரபிளா இருக்காரு, சோ அதனால அவரை வந்து அசாசன் பண்றதுக்கான தான் ஒரு 2 நாடு சேர்ந்து பண்ற போர் தான். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அஸ் யூஸ்வலா அதுக்காக தான் இஸ்ரேலோட அவங்க ஜாயின் பண்ணி, இஸ்ரேல் வந்து அந்த மொஷாட் அமைப்புல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனவங்க. ஸோ அவங்க உள்ள இன்டர்னலா நிறைய ஒர்க் பண்ணி அவங்க நினைச்ச மாதிரி அந்த போரை வந்து அந்த அலி காமினியை வந்து ஒரே நாள்ல வந்து இது பண்ணிட்டாங்க. அவங்க நினைச்ச மாதிரி ஒரு 2 போர் ஸ்டார்ட் பண்ண ஒரு 2-3 நாள்ல வந்து அது நடந்துருச்சு. மேபி ஒரு நாள்லயே நடந்துருச்சு. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அவர் இறந்தோடனே என்ன ஈரான்ல வந்து மக்கள் வந்து ஒரு புரட்சி வெடிக்கும், மக்கள் வந்து ஓகே ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க, ஒரு புரட்சி வெடிக்கும். பங்களாதேஷ் இப்ப நடந்துச்சுல, பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மாதிரி வந்து அங்கேயும் வந்து மக்கள் வந்து இருக்கிற கவர்மெண்ட் வந்து கலைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தது. பட் ஆனா மக்கள் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அங்கேயே 2 குரூப் இருக்காங்க, ஒருத்தவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, ஒருத்தவங்க அகேன்ஸ்டா இருக்காங்க. பட் அகேன்ஸ்டா இருக்கிறவங்க எதுவுமே பண்ணல. இவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, சரி இது மூலமா நமக்கு சார்பா இருக்கிறாள், நம்ம பேச்ச கேட்கறாள் யாரா வரவங்கள ஹேண்டில் பண்ணலாம், இல்ல நமக்கு ஏத்த மாதிரி மத்த வளைகுடா நாடு இருக்கிற மாதிரி நமக்கும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு பிளான் பண்ணது. பட் திரும்ப அவங்களோட பையன் வந்து அதை விட ரொம்ப நீ என்ன நாள் பண்ணிக்கோ, போற வந்து நான் தான் டிசைட் பண்ணுவேன், என்ன நாள் பண்றத பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்திருக்கிற இன்னைக்கு 2 நாள் முன்னாடி எலெக்டட் ஆயிருக்காரு. அவரும் போர் நடந்தா நடக்கட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 6 மாசம் எனக்கு டயம் இருக்கு. ஆமா, ஸ்டேட்மெண்ட் கூட பாத்தீங்கன்னா போர் நடத்தணுமா வேணாமான்னு டிசைட் பண்றதே நான் தான் பண்ணேன். அந்த போரை எப்ப முடிக்கணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்றது, ஒரு 2-3 பேரோட ஈகோ. ஆமா, மக்கள் வந்து அஃபெக்ட் ஆகுற இதுல பாத்தீங்கன்னா ஐநா வந்து வாயவே திறக்காது. இல்ல, ஏன்னா எல்லா இடத்துலயும் அமெரிக்காவோட டாமினேஷன் இருக்கிறதுனால அது இப்படி. 2வது இப்ப அந்த வழியை அடைச்சிட்டாங்க இல்லையா ஈரான், இதனால மிகப்பெரிய அளவுல பாதிப்பு இந்தியாவுக்கு தான். நம்மளோட பொருட்கள் ஏற்றுமதிக்கு போற பொருட்கள் நிறைய இப்ப தேங்கக்கூடிய சூழலுக்கு வந்துருச்சு. கண்டிப்பா. அதெல்லாம் இன்னும் 10 நாள் 20 நாளைக்கு இது தொடர்ந்துச்சுன்னா இந்த எக்ஸ்போர்ட் ஐட்டமே மொத்தமா வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிறது இருக்கு. இப்போ எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் ஃபுல்லா ஸ்டாப் ஆனிச்சுன்னா ஷேர் மார்க்கெட்ல நமக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி வரும். இவங்க நினைக்கிற மாதிரி அவங்க வந்து சி வழியாவோ இல்ல ஏர் வழியாவோ போய் ஈரானை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது நடக்காதுங்க. அது பை ரோடு வழியா போய் உங்களோட டைரக்ட் ஆர்மி போய் பண்ணாதான் இவங்க நினைக்கிற மாதிரி நடக்கும், இனிமேல் பண்ண முடியும். பட்
அதுக்கு வந்து ரெண்டு கண்ட்ரியுமே தயாரா இல்ல. ஏன்னா அதுல வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ண விட மாட்டாங்க அப்படின்றது எனக்கு தோணுது. ஆல்ரெடி வந்து இது ரெண்டு கண்ட்ரிக்கு சார்பா இருக்கிறவங்க யாரு, மத்த கண்ட்ரி வந்து அதை வந்து, ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அரபிக் கண்ட்ரிஸ்லாம் ரொம்ப அடி வாங்கிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா யூஏல இருக்கட்டும், யூஏ இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், அவங்க சவுதி அரேபியா இருக்கட்டும், இவங்களும் ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளா வந்து அவங்களோட என்னதான் விளம்பரம் கொடுத்தாலும் இது பண்ணாலும் டைரக்ட் அந்த அவங்கள இன்டர்னலா நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அமெரிக்காட்ட வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விட்ரா பண்றாங்க. எங்க பேஸை யூஸ் பண்ணாதீங்க, நீ சண்டை போடுறன்னு நீ போட்டுக்கோ, என்ன யூஸ் பண்ணாத, என்ன வந்து இது பண்ணாத அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்ப இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி சப்போர்ட்ல இருக்கிற பாத்தீங்கன்னா சைனாவும் ரஷ்யாவும் நார்த் கொரியா, இவங்க 3 பேரும் இன்ன வரைக்கும் உள்ள வந்து என்டர் ஆகல. அந்த ஒரு பேக் போனாலதான் யூஎஸ் இன்னமும் வந்து ஒரு பெரிய அட்டாக் கொடுக்காம இருக்கான். நீ பெருசா அட்டாக் பண்ணா இவங்க உள்ள ஒரு ஏற்கனவே புதின் அண்ட் இவரு கிம் இன்னும் வாய் திறக்கல சைனா. சோ இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு லைட்டா வந்து சொல்லியிருக்காங்க இது பண்ணுன்ட்டு. ஒரு ஃபோர்ஸான அட்டாக் வரும்போது அதை மாறலாம். இதுல இதுல இருந்து நாம எடுத்துக்கணும்னா என்னதான் எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னாலும் மக்கள் வந்து இப்ப இந்த இடத்துல இருந்து, ஆனா இப்ப என்னன்னா அமெரிக்காக்கார வந்து எப்பவுமே ஒரு லூசு தான். அது ஆல்ரெடி இப்ப அவனா என்ன பண்ணுவான், நான் நினைச்சத அவர் அலி கம்பெனி இறந்துட்டாரு, நாங்க ஜெயிச்சிட்டோம், போற முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சடனா பேக் அடிச்சு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி அப்படி போனா இந்த போர் அப்படியே அடங்கும். ஆனா நல்லது தானே. ஆமா, அப்படி போனா நல்லது, நமக்கு நல்லது. அவங்களுக்கு எப்படி என்ன தெரியாது, நம்ம சோத்துக்கு பிச்சை எடுக்காம அதான் நமக்கு நல்லது, நம்ம மக்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது. அந்த மாதிரி அந்த லூஸ் ஏதாவது பண்ணாதான் உண்டு. ஆனா அந்த மாதிரி பண்ற ஆள் தான் அவரு. திடீர்னு நான் ஜெயிச்சுட்டேன், நம்ம பாரு இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துட்டு இருக்கு, நான் தான் வந்து உள்ள வந்து சமாதானம் பண்ணேன், நான் தான் சமாதானம் பண்ணேன், ஊர் ஃபுல்லா வித்தியாசமான ஆள் தான். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஆள் தான் அவர். வந்து பாப்பாரு பிரச்சனை ரொம்ப சீரியஸா போகுது, ஈரா வந்து பேக் அடிக்கவே மாட்டான், அப்ப என்ன பண்ணலாம், சரி நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிடுவோம், சொல்லிட்டு பேக் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பேக் அடிக்கிறதுக்கு. அப்படி இருந்தா நம்ம எல்லாரும் சேஃப். எப்படியோ அது வந்து அந்த மாதிரி ஒரு அந்த போர் எதுக்காக நடக்குது, என்னத்துக்காக நடக்குது அப்படிலாம் நம்ம அது ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இது எப்படி நடந்தாலும் சீக்கிரமா அந்த போர் முடிவுக்கு இப்போ நார்மலா இந்த அது ரொம்ப ஹாஸ்பிட்டல் தேவைப்படும், ஃபங்க்ஷன்ல தேவைப்படும், ஒரு கேண்டீன் பெரிய பெரிய கேண்டீன்ல தேவைப்படும். யோசிச்சு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிற எல்லா கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர் 500 பேர் ஒரு 2000 பேர் 3000 பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் அவங்க வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஒரு பிக் கேண்டீன் வச்சு அவங்க வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்போ வந்து கம்பெனி கூட செகண்ட் திங்ல வச்சுக்கலாம், லீவ் பண்ணலாம். பட் மெயினா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் அங்க வந்து நீங்க இயங்கியே ஆகணும். ஆமா, அது அப்போ அங்க வந்துலாம் இந்த மாதிரியான விஷயங்கள். அதை தாண்டி ஹாஸ்பிட்டல் கூட ஒரு பார்ட்னு வச்சுட்டாலும் ஜென்ரல் ஃபேமிலிஸ், நீங்க ஒரு நாள் நீங்க வீட்டுல புகையிலன்னா என்ன பண்ணுவீங்க, 2 நாள் என்ன பண்ணுவீங்க, அப்புறம் அது பெரிய சிக்கல். நீங்க ஒரு கேஸ் மட்டும் இருக்குங்க, பொருள் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, ஏதோ இருக்கிற ஒண்ணு எடுத்து போட்டு சும்மா கூட வெறுமனே தண்ணியை விட்டு பங்கி கூட சாப்பிட்டு பசி ஆக்கிடுவான். எல்லாமே இருக்கும். ஆனா இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்றது, அவனுக்கு வேற வச்சு சமைக்க தெரியாது, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவான் வச்சுட்டு. சோ அந்த சூழல் வராம இருக்கணும். இந்த போர் சீக்கிரமா மாதிரி கூட என்னன்னா, இப்ப நம்ம சொல்றோம் ஈஸியா சொல்லிட்டோம் கரண்ட் அடுப்புல யூஸ் பண்ணலான்னு. ஒரு மாசம் கரண்ட் அடுப்புல யூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவனோட பில்லு எந்த அளவுக்கு இருக்கும். இல்ல அதான் இதுல இன்டர்னலா நிறைய ப்ராப்ளம் இருக்கு. பில்லு கூட அதுக்கு வசதி இருக்கிறவன் சமைச்சு கட்டி போறான், அதுவே இல்லாதவங்களை பத்தி தான் நாம சொல்றோம். எப்படியும் அவன் சாப்பிட்டு பொழைச்சிருவான்ல, இருக்கிறத சமாளிச்சிருவான். அந்த வாய்ப்பே இல்லைன்னா பட்டினி இருக்கிற சூழ்நிலை வந்துடக்கூடாது இல்ல. கண்டிப்பா. சோ அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும் கவர்மெண்ட். அதை எங்கெல்லாம் இதுல இன்னும் முக்கியமா என்ன நடக்கும்னா, இந்த பதுக்கல் நிறைய நடக்கும். ஆமாமா, பிளாக்ல விக்கிறது பதுக்கி வச்சிருப்பாங்க. பிளாக்ல வந்து அதிகமான விலைக்கு ஒரு சிலிண்டர் வந்து 3000 4000 5000 விற்கிற நிலைமை கூட வந்தாலும் வந்துடலாம். ஸோ அதை கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் விழிப்பா இருந்து அதை சரியா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து பட்டினியே இல்லாத ஒரு சூழலா அதை உண்டு பண்ணிடணும். ஒருவேளை அது நடக்கக்கூடாது, ஒருவேளை இன்னும் ஒரு 10-15 நாள் இந்த போர் போச்சுன்னா அந்த மாதிரியான சிக்கல்கள் நமக்கு வராம இருக்கிறதுக்கு கவர்மெண்ட்டும் கொஞ்சம் விழிப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பதிவை போடுறோம். பார்க்கலாம், அந்த போர் முடிவுக்கு வரணும்னு சீக்கிரமா நம்ம நல்லதே நடக்கும் பிரார்த்திப்போம். நல்லதே நடக்கும். மக்களும் கொஞ்சம் கவனமா சிக்கனமா இருந்து இதை நகர்த்திக்கணும், அவ்வளவு அப்படிதான் சொல்றது. ஓகே.